அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து கிட்ட ஒரு 2 மாதமாக வந்து விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இன்றைக்கி வந்து தங்கம் மாதிரி விலை கூடிகிட்டே போயிருக்கு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருந்த பருப்பு வந்து 8,000 ரூபாய்க்கு இருந்த பருப்பு வந்து இன்றைக்கி வந்து 14,000 ரூபா வரைக்கும் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து பருப்போட விலை கூடியிருக்கிறதுனால வந்து கோயில்பட்டி கடலை மிட்டாய் வியாபாரிகள் ரொம்ப பாதிப்புள்ளாயிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து வேறு வழி தெரியாமல் வந்து இப்போ வந்து கடலை மிட்டாய்க்கு எல்லாமே வந்து நாங்கள் விலையை வந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கோயில்பட்டி கடலை மிட்டாய் சங்கத்தில் அசோசியேஷன் மூலமாக முடிவு பண்ணது வந்து கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு வந்து இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய்க்கு வந்து ஒரு 40% விலை வந்து ஏற்றம் பண்ணியிருக்கோம். இந்த விலையேற்றம் வந்து மக்களுக்கு பெரிய பாதிப்பு தான். இருந்தாலும் வந்து பருப்பு வந்து எங்கேயுமே இல்லை, பருப்போட விலையும் அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் இந்த விலையேற்றத்தை வந்து இன்னிலேருந்து அறிவிச்சிருக்கிறோம். இது வந்து ஏன்னா நாங்கள் வந்து தயார் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து எங்களை நம்பி இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். ஸோ அவங்களோட நலன், எங்களோட நலன் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு இன்று முதல் வந்து கடலை மிட்டாய்க்கு வந்து ஒரு 40% வந்து விலை ஏற்றம் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அனைவரும் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது வந்து முதல்ல வந்து 40% முதல்ல இருந்த விலையிலேருந்து ஒரு 40% விலை கூட்டியிருக்கோம். வந்து சில்லறை விலை வந்து ஒரு கிலோ வந்து 200 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க, 200, 220 அப்படி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 260 வரைக்கும் சில்லறை விலை இருக்கும். மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா 170 வரைக்கும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து விலை வந்து 220 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு கிலோ வந்து மொத்த விலைக்கு வந்து 220 ரூபாய்க்கு மேலே தான் வரும். சில்லறை விலை வந்து 260க்கு மேலே வரும். அது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஒவ்வொரு ரேட் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து மாற்றிக்கிடுவாங்க. அரசுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த பருப்பு விலையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து ஏதாவது ஆவணம் செய்யணும். என்ன அப்படின்னா விவசாயத்தை வந்து அவங்க வந்து அதிகப்படுத்தி இந்த பருப்புக்கு வந்து எல்லாருமே நிலக்கடலை சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து மானியம் கொடுத்து நிறைய உதவி செஞ்சாங்க அப்படின்னா வந்து நிலக்கடலை விளைச்சல் வந்து அதிகமாகும். எக்ஸ்போர்ட் போகக்கூடிய பருப்பு வந்து தன்னிறைவு, அதாவது நம்ம நாட்டுக்கு போக மீதி உள்ளது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம இதில் வந்து அதை வந்து கடலை மிட்டாயாக தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா ரொம்ப இருக்கும். ஏன்னா புவிசார் குறியீடு பெற்றிருக்கோம் கடலை மிட்டாய்க்கு. ஸோ கடலை மிட்டாயாக கடலை பருப்போட கடலை மிட்டாயாக போகும்போது உலக அளவில் வந்து பேர் கிடைக்குது. ஸோ அந்த கடலை பருப்பு வந்து எங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு ஆவணம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்ஜெட் இப்போ இன்னைக்கு 1ஆம் தேதியில் வந்து பட்ஜெட் அறிவிக்க போகிறாங்க. அந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு எதுவும் வரணும்னு நினைக்கிறேன். பட்ஜெட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிலக்கடலையை தான் வந்து சாகுபடிக்கு அதிகமான இது பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். கடலை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து விலை நிர்ணயம் தான் எங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருக்குது. அந்த விலையை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு அரசு ஏதாவது ஆவணம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து அதாவது இந்த கடலை மிட்டாய் வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய் தான், இதுக்கு தான் GI கொடுத்துருக்குறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய இது என்ன பண்ணுறோன்னா, கோவில்பட்டி கடலை மிட்டாய்ங்கிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும் வந்து கோவில்பட்டிங்கிற நேமை போட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா கோவில்பட்டியில் தயாரிக்கிறது மட்டும்தான் கோவில்பட்டி கடலை மிட்டாய் நாங்கள் போடணும்னு சொல்லியிருக்கிறோம். அதை தான் போட முடியும். சட்டப்படி அவங்க பண்ணுறது தவறு. அதை வந்து நாங்கள் நேரடியாக பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே ஒரு ஆணை கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். என்னோடய பேர் கண்ணன், கோவில்பட்டி கடலை மிட்டாய் அசோசியேஷனோட செக்ரட்டரி.
ஒரு 60% வரைக்கும் வேலை கூடிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு இருந்த பருப்பு வந்து இன்னைக்கு வந்து 14,000 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. அப்படிங்கும்போது நமக்கு வந்து விலை வந்து கட்டுப்படியாகாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும்போது வந்து நாம் வந்து விலை ஏற்றாட்டி கட்டாயம் வந்து நம்மளால் வந்து தப்பிக்க முடியும். இதுவுமே வந்து 40% வந்து தற்காலிகம் தான். ஏன் அப்படின்னா வந்து இந்த 60% பருப்பாலம் கூட்டிட்டு நம்ம 40% மக்களுக்காக லாபம் இல்லாட்டாலும் தொழில் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இனியும் வந்து விலை கூடிச்சா என்ன செய்யறதுங்கிறது தெரியல. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 40% விலை கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு பண்ணுறீங்களா? எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் சமாதானம் தானே? 40% கலந்தாய் விலை வைக்கப்படுகிறது. ஆமாம். வேறு எதுவும் மாற்று கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். வேறு எதாவது எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கா? இல்லை.